வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, திடீரென விலகிய ஜெய்ஸ்வால் என்ன காரணம் தெரியுமா? மீண்டும் விளையாட வருவாரா? அதாவது இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து அணிகள் மோதிய மூன்றாவது டெஸ்ட் போட்டியின் இரண்டாவது இன்னிங்ஸில் இந்திய அணியின் துவக்க வீரர் ஜெய்ஸ்வால் அதிரடி சதம் அடித்தார். எனினும் சதம் அடித்த சில நிமிடங்களில் வலியால் துடித்த அவர் மைதானத்தை விட்டு தாமாகவே வெளியேறினார். இந்த போட்டியில் முதல் இன்னிங்ஸில் இந்தியா 445 ரன்களும் இங்கிலாந்து அணி 319 ரன்களும் எடுத்தார்கள். இந்திய அணி 126 ரன்கள் முன்னிலை பெற்றது. அடுத்து இந்திய அணி இரண்டாவது இன்னிங்ஸில் பேட்டிங் செய்தது. ரோஹித் சர்மா 19 ரன்களில் ஆட்டமிழந்த நிலையில் மற்றொரு துவக்க வீரரான ஜெய்ஸ்வால் அதிரடியாக ஆடி சதம் அடித்தார். இது அவரது மூன்றாவது டெஸ்ட் சதமாகும். அதேபோல 13 இன்னிங்ஸ்களில் அவர் மூன்றாவது சதம் அடித்து இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. சதம் அடித்து 2 ஓவர்கள் பேட்டிங் செய்த ஜெய்ஸ்வால் பின்னர் முதுகு வலியால் துடித்தார். பின்னர் இந்திய அணியின் மருத்துவ உதவியாளர் விரைந்து அவருக்கு வலி நிவாரணி மாத்திரை அளித்தார். சில உடற்பயிற்சிகளை செய்ய வைத்தார். ஆனாலும் அவரது வலி குறையவில்லை. அதனை கண்ட கேப்டன் ரோஹித் சர்மா பதற்றத்திலேயே இருந்தார். மூன்றாவது நாள் ஆட்டம் முடிய சில ஓவர்களை இருந்த நிலையில் 104 ரன்கள் சேர்த்த ஜெய்ஸ்வால் ரிட்டையர் ஹட் முறையில் வெளியேற முடிவு செய்தார். பொதுவாக கடைசி ஓவர்களில் விக்கெட் வீழ்ச்சி ஏற்படும் போது அப்போது கவனமாக பேட்டிங் செய்ய வேண்டும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக ஜெய்ஸ்வால் வலியின் காரணமாக வெளியேறியதால் இந்தியா புதிய பேட்ஸ்மேனாக ரஜத் பட்டிதாரை அனுப்பியது. அவரும் 10 பந்துகளில் டக் அவுட் ஆனார். இப்படி நடக்கும் என்று தெரிந்த ரோஹித் சர்மா அவர்கள் பதற்றமடைந்து இருக்கக்கூடும். அதே போல ரஜத் பட்டிதார் ஆட்டமிழந்த பின் 3ஆம் நாள் முடிய 3 ஓவர்கள் மீதம் இருந்ததால் குல்தீப் யாதவ் விக்கெட்டை வீழ்ச்சிக்கு தடுக்கும் நைட் வாட்ச்மேனாக அனுப்பப்பட்டார். 3ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி 51 ஓவர்களில் 2 விக்கெட் இழப்பிற்கு 196 ரன்களையும் சேர்த்து உள்ளது. களத்தில் சுப்மன் கில் 65 ரன்களுடனும் குல்தீப் 3 ரன்களுடனும் உள்ளார்கள். மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.